அனைவருக்கும் வணக்கம். வாரம் ஒரு அக்குபஞ்சர் புள்ளி அப்படின்ற வரிசையில இன்னைக்கு நாம பார்க்க போற புள்ளி ஸ்டொமக் 36, அதாவது இரைப்பையின் மண்பூத புள்ளி. இந்த புள்ளி போடும்போது என்ன பலன் கிடைக்குது, இதனால என்னென்ன சிறப்பு அப்படின்றத ஒன்னொன்னா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த சேனலை பார்த்துட்டு நிறைய பேர் பெனிஃபிட் ஆகிறதா சொல்லியிருக்கீங்க. அதே மாதிரி உள்ளூரில் மட்டும் இல்லாமல் இந்தியாவில் மட்டும் இல்லாமல் அதர் கண்ட்ரீஸில் இருக்கக்கூடியவங்களும் கால் பண்ணி இதை எனக்கு வீட்டில் பயன்படுத்தினப்போ ரொம்ப எளிமையாக இருந்தது அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். நன்றி. இப்போ ஃபஸ்ட்டு அந்த புள்ளியோட லொக்கேஷன் அப்படின்னு பார்த்தோன்னா, ஸ்டொமக் 36 அப்படின்றது நம்ம முழங்காலில், அதாவது வெளிப்பக்கமாக இந்த முழங்கால் மூட்டு முடியக்கூடிய இந்த முண்டு பகுதி, திபியா எலும்போட கீழே முண்டு பகுதியில் இருக்கக்கூடியது தான் ஸ்டொமக் 36. இதை போடும்போது என்ன வேலை நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இதுவே மண்பூதம் தான். இரைப்பையும் மண்பூதத்தில் மண்பூத புள்ளியை போடுறோம். அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம எப்போ மண் நேச்சராக போடுவோம் அப்படின்றத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். என்னன்னா, ஒரு கட்டடம் எரியுது. கட்டடம் எரியுதுன்றப்போ அதுவும் என்னன்னா ஒரு மண் தான். மண்ணாலான கட்டடம் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, அதை அணைக்கிறதுக்கு மண் போடுறோம். நெருப்பு நீர் வச்சு அணைக்கிறோம், அதெல்லாம் ரெண்டாவது. ஒரு லேசா எரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம டக்குன்னு மண் அள்ளி போடுவோம். சரியா? மண் என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த உஷ்ணத்தை தணிக்குது, அணைக்குது. இது ஒரு பாயிண்ட். இன்னொரு பாயிண்ட் இருக்கு. அது என்னன்னா, நெருப்பு. இதே நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, பரவலா எரியுது. ஆனா நமக்கு தேவையான உஷ்ணம் அதுல கிடைக்க மாட்டேங்குது. அதாவது இப்ப சமைக்க முடியல. ஒரு கோவில் எல்லாம் போய் நம்ம பொங்கல் வைக்கிறோம் அப்படின்னா, அப்ப காத்து ரொம்ப அடிக்கும் போது என்ன ஆகாதுன்னா, அந்த நெருப்பு நின்று எரியாது. அந்த டைம்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அணவுக்கு 2 செங்கல் வைப்பாங்க. ஸோ மண் கொடுக்குறோம். அப்படி கொடுக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த நெருப்பு ஒன்று போல ஒரே பதத்துல எரியும். இப்படி 2 பாயிண்ட் எடுத்துக்கலாம். ஏன் இதை நெருப்பை அணைக்கிறதுக்கும் சொல்றேன், நெருப்பை வளர்க்குறதுக்கும் சொல்றேன் அப்படின்னா, இந்த அக்குபஞ்சர் புள்ளியுமே எல்லா அக்குபஞ்சர் புள்ளியுமே இந்த வேலை தான் பார்க்குது. என்னன்னா, அது எதையும் கூட்டவும் செய்யாது, குறைக்கவும் செய்யாது, சமநிலை தான் படுத்துது. உங்களுக்கு உங்க உடம்புல அக்குபஞ்சர் புள்ளியை பயன்படுத்தும் போது சீற்றம் அதிகமா இருந்தா அதை குறைச்சு கொடுக்கும். அதே இது குறைவா இருந்தா அதை கூட்டி கொடுக்கும். இந்த வேலையை தான் இது பண்ணும். இந்த ஸ்டொமக் 36 அப்படின்றது ரொம்ப அற்புதமான புள்ளி. நிறைய விஷயங்களுக்கு இதை பயன்படுத்தலாம். ஃபர்ஸ்ட் இந்த புள்ளி நெருப்பு அதிகமானனால என்ன ஆகுது அப்படின்றத பார்ப்போம். இது எங்க செயல்படும் அப்படின்னா, இன்னொரு மண்பூத உறுப்பான மண்ணீரல்ல தான் இது செயல்படும். மண்ணீரல் அப்படின்றது இரத்தத்தை கையாளக்கூடிய ஒரு உறுப்பு. அதே இது இரைப்பை அப்படின்றது உணவை கையாளக்கூடிய உறுப்பு. இங்க என்ன ப்ராசஸ் நடக்குதுன்னா, உணவு இரத்தமா மாறணும். உணவு இரத்தமா மாறணும்னா அங்க என்ன வேலை நடக்கணும்? உணவுகள் நல்லா நொதித்தல் அடைந்து அதுல இருந்து சத்துக்கள் பிரிக்கப்பட்டு அதுக்கப்புறம் அது இரத்தமா கன்வெர்ட் ஆகணும். இதுதான் கரெக்டான ஒரு உடலில் நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ். ஆனா இதே விஷயம் அதிகமான உஷ்ணம் இருக்கு, அவங்க உடல்ல அதிகமான உஷ்ணம் இருக்கு அப்படின்னா அந்த உணவு நின்று நிதானமா ஜீரணிக்குமான்னு கேட்டீங்கன்னா ஜீரணிக்காது. அப்படி ஜீரணிக்காம அது என்ன பண்ணும்னா, உடனே 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 அவங்களுக்கு சாப்பிட்டது உடனே ஜீரணிச்சு வெளியேற மாதிரி இருக்கும். திரும்ப மீண்டும் மீண்டும் பசிக்க ஆரம்பிக்கும். இதை யாருக்கு நல்லா பார்க்கலாம் அப்படின்னா, அல்சர் நோயாளிகளுக்கு பார்க்கலாம். இவங்களுக்கு வெறும் அல்சர் அப்படின்ற பிரச்சனை மட்டும் இல்லை. ஏன்னா தீ ஒரு உடம்புல மிகுதி ஆச்சுன்னா அது புண்ணை உண்டாக்கும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அப்போ இதை அல்சர் மட்டும் எடுத்துக்காம இதுல என்னென்ன பிரச்சனைகள்லாம் ஏற்படுதுன்னா, ஒரு உணவு நின்று நிதானமா ஜீரணமாக்கி போகல அப்படிங்கும் போது அவங்களுக்கு கண்டிப்பா மலம் சரியான முறையில போகாது. ஒண்ணு என்ன ஆகும் அப்படின்னா, சொதப்பான மலமா இருக்கும். ஏன்னா சத்துக்கள் உறிஞ்சப்படாத மலம் தான் அவங்களுக்கு வெளியேறும். அதனால அந்த மாதிரி மலப்போக்கு இருக்கு அப்படின்றவங்களுக்கும் இந்த ஸ்டொமக் 36 பாயிண்ட் போடலாம். அதே மாதிரி சாப்பிட்ட உடனே 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 மோஷன் போகுது அப்படிங்கும் போதும் அங்க எதையுமே தங்க விட மாட்டேங்குது. இரைப்பையில தங்க விடாம டக்கு டக்குன்னு வெளியேற்றிக்கிட்டே இருக்கு. அந்த பிரச்சனைக்கும் நாம இதை போடலாம்.
இதுலயே இன்னும் கொஞ்சம் கூடிய நோய் நிலை அப்படின்னு சொல்லும் போது என்னவாகும் அப்படின்னா, இந்த இது செமிக்காம அப்படியே போய் 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 அந்த குடல்கள்ல வந்து தேங்க ஆரம்பிக்கும் போது அந்த குடல் வாள்கள்ல வந்து கழிவுகளா வந்து தேக்கமாயிக்கிட்டே இருக்கு. அப்படி தேக்கம் ஆக 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 அது என்ன ஆகும்னா குடல் வால் வந்து வீங்கி அது வந்து அலர்ஜி ஆயிடுது. அதுதான் நம்ம சொல்ற அப்பண்டிசைட்டிஸ் அப்படின்ற ஒரு நோய் நிலையா வந்து நிக்குது. ஸோ இது ஒரு சின்ன விஷயம்தான். நல்லா வந்து ஜீரணம் ஆகல அப்படின்றத வந்து நம்ம தெரிஞ்சு முதையே வந்து இதை சரி பண்ணோம்னா ஒரு பெரிய நோய் நிலையில இருந்து நம்மளை காப்பாத்திக்கலாம். அப்போ இந்த உடலுக்கு வந்து வேற என்ன கிடைக்காது அப்படின்னா சத்துக்களே வந்து கிடைக்காது. அவங்க வந்து எப்பயுமே என்னன்னா கொஞ்சம் அனிமிக்கா தான் இருப்பாங்க. கொஞ்சம் வேலை செஞ்சாலும் டயர்ட் ஆயிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தேவையான சத்துக்கள் எதுவுமே பிரிச்சு கொடுக்கப்படல அப்படின்றது வந்து ஒரு விஷயம். இதே இது அப்படியே ஆப்போசிட்டா அந்த உடம்புல வந்து நெருப்பே இல்லை, அதாவது மண் இல்லாதனால நெருப்பு வந்து பரவுது. அந்த இடத்துல வந்து ஜீரணத்துக்கு தேவையான நெருப்பை வந்து அதால கரெக்டா கொடுக்க முடியல அப்படின்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும்னா உணவே வந்து உள்ள எடுக்காது. உணவே உள்வாங்காம அவங்களுக்கு என்னவாகும்னா வாந்தியா வந்து வர ஆரம்பிக்கும். அப்படி இல்லைன்னா அதுக்கு மீறி சாப்பிட்டாங்கன்னாலும் அது என்ன பண்ணும்னா கொமட்டிக்கிட்டே இருக்கும். கொமட்டிக்கிட்டே இருக்கும். அவங்களுக்கு சரியாவே வந்து இதாகாது. அதே மாதிரி இவங்களுக்கு என்ன செய்ய ஆரம்பிக்கும்னா அங்க சத்து பற்றாக்குறைன்னு பேசுறோம். இவங்களுக்கு வந்து உடல் வந்து பருமனாக ஆரம்பிக்கும். ஏன்னா நல்ல ஜீரணம் நடைபெறாம அங்கங்க தேக்கமாகி சோ உடம்புல வந்து கழிவுகள் வந்து சேர ஆரம்பிக்கும். அதுவும் பெரும்பாலும் வந்து தசைகள் வந்து மிகுதியா போட ஆரம்பிக்கும். சோ இவங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா அங்க வயிற்றுப்போக்கு அப்படின்னு ஒரு விஷயத்த பார்த்தோம்னா இங்க மலச்சிக்கல் அப்படின்ற ஒரு விஷயத்துல வந்து நிற்கும். ஸோ இந்த ரெண்டுல எதுவா இருந்தாலும் அதாவது உடம்புக்கு தேவையான உஷ்ணம் வந்து சரியான லெவல்ல கிடைக்கும் போதுதான் நமக்கு எப்பயுமே ஜீரணம் வந்து மிகுதியா நடைபெறும். அதோட இன்னொரு முக்கியமான விஷயம், எந்த ஒரு வைத்திய முறை பார்த்தாலும் சரி, எந்த ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணாலும் சரி, உணவு அப்படின்றது வந்து ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். நம்ம சாப்பிட்ற உணவு தான் நமக்கு ஆரோக்கியமா வந்து மாறுது. சோ நமக்கு ஒவ்வாத உணவுகள் அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து சொல்லிட்டாங்க அப்படின்னா அதை கண்டிப்பா வந்து உங்களோட உறுப்புகளை அதாவது உங்களோட ஆரோக்கியத்தை மேம்படுத்த தண்டியுமாவது அதை கம்ப்ளீட்டா வந்து தொடாம இருங்க. அப்படி இருக்கும்போது உங்களுடைய ஆரோக்கியம் மேம்படும் போது அதை கொஞ்சம் கொஞ்சமாவது எடுத்துக்கக்கூடிய ஒரு நிலைக்கு வந்து நீங்க வருவீங்க. அக்குபஞ்சர் என்னும் அற்புதமான மருத்துவத்தை அனைவரும் பயன்படுத்தி பலன் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.